என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஊரே சேர்ந்து குத்திட்டு இருக்கானுங்க, நீ அப்ப கூட பண்ண மாட்டியா? உனக்கு கோவம் வரும். பிக் பாஸ் எடுக்க சொல்லிட்டாரா கம்முனு. என்ன வாடா போட பேசுற? இவனை கலாச்சா எல்லாரும் சிரிப்பானு தெரிஞ்சுக்கினேன் வேணும்னே போடுவானு. சாப்பாடு கொடுக்கறாங்கல்ல, நீ ஹேண்டில் பண்ணு. மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கம் மான எல்லாமே இருக்கணும்யா. இல்ல ஒரு மனுஷனா உனக்கு சாப்பாடு கொடுக்கலையா? என்னவே சொல்லு. சும்மா சீன் பண்ணாத. நானும் போனா போன்னு பார்த்தா ரொம்ப லவ் டுறீங்க. ஹாய் ஆல், வெல்கம் டு சாசி சங்கீதா vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 18 டே 17 ஓட பிக் பாஸ் ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பிக் பாஸ் ஆரம்பிச்சோடனே நம்ம வியானாவும் பார்வதியும் பேசினாங்க. பாத்தியா பார்வதி எப்படி பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து தனியா டார்கெட் பண்றாங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறேன்றாங்க, ஒரே ஆளை டார்கெட் பண்ணி எல்லாரும் கூட சேர்ந்துக்கிறாங்கன்னு. பார்வியானா, இந்த வாரம் இது உனக்கு நடந்தது, இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுல இருந்து இது எனக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்வதி சொல்லுவாங்க. பார்வதி அக்காவும் வியானாவும் சேர்ந்துட்டு இதெல்லாம் உனக்கு இப்பதான் தெரியுது, எனக்கு இதெல்லாம் எப்பயோ தெரியும், இன்னைக்குதான் நீ அதை அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லி ரெண்டு பேரும் ஒரு கூட்டு சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க போல. எல்லாத்துக்கும் தலை வந்து நின்னாங்கன்னா அப்புறம் இண்டிவிஜுவல் பிளே போயிடுங்க. ட்ரை பண்றாங்கன்னா எல்லாத்துக்குமே அவங்க அப்பேர் ஆயிடும். ஒரு விஷயம் நமக்கு ஒண்ணு பண்ணும்போது ஆப்வியஸ்லி நம்ம எதிர்த்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்கன்னா, நம்ம லக்ஸரி ஹவுஸ் டீம் எல்லாம் ஒரு பிளான் பண்ணி நாம இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துச்சு, எப்போ போட்டோம்ல பிளானு, அந்த பிளானை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்றோம், அப்ப சாங் சீக்கிரமா வந்துரும்னு சொல்லி இவங்க சீக்கிரமா எல்லாரும் எழுந்த உடனே சீக்கிரமாவே சாங் வந்து பிக் பாஸ் ஹவுஸ் எழுந்துச்சுட்டாங்க. எழுந்தவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்கவுங்க போய் ஓரமா உட்காந்துட்டோன்னே நம்ம பார்வதி நம்ம திவாகர்கிட்ட சொல்றாங்க, அண்ணா நேத்து நம்ம எஃப்ஜேவையும் வினோத்தையும் சுத்தமா ரிஜெக்ட் பண்ணிட்டோம், இன்னைக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது, இன்னைக்கு 1-2 பாட்டிலாச்சும் உங்களுக்கு உள்ள போற மாதிரி பண்ணணும்னு. திவாகர், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், வினோத் உள்ள போக கூடாதுமா, அதெல்லாம் கிடையாது. அவர் என்னமோ ஓட்டப்பந்தயத்துல வைக்கிற மாதிரி வேகமா ஜூஸ் குடிச்சிட்டாரு, அதுல ஒண்ணுமே இல்ல, நான் கரெக்டா தான் பார்த்தேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, பண்ண நியாயமா பண்ணணும், அதெல்லாம் கிடையாது, நான் நியாயமா தான் நேற்று பண்ணேன் அப்படின்னு. சரிங்கண்ணா ஓகேண்ணா வினோத்தோட டீமுக்கும் அப்படின்ட்டாங்க. இதுக்கு நடுவில் நம்ம எஃப்ஜே நம்ம பார்வதியை ஒரு வேலை வாங்குவாரு. நம்ம எஃப்ஜேவும் ஆதிராயும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. உட்காந்து பார்வதி அப்படின்னு கூப்பிடுவாங்க. எதுக்கு இப்ப கூப்பிடுறீங்க அவங்கள அப்படின்னா, எனக்கு இப்ப வேலை வாங்கணும் அதனால நான் கூப்பிடுறேன். என்ன வேலைன்னா, அவங்க 2 பேரும் இப்படி கால் மேல கால் போட்டு இப்படி சாஞ்சு உட்காந்துருப்பாங்க. எனக்கு தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு பார்வதிக்கு அது ரொம்ப ட்ரிகரிங்கா இருக்கும். லிட்ரலி அது ஒரு ட்ரிகரிங்கான விஷயம் தான். நீங்க நார்மலா உட்காந்துட்டு பார்வதி நான் ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்கேன், தண்ணி எடுத்துட்டு வர மாதிரி எங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றது வேற. நீ இப்படி சாஞ்சு உட்காந்துப்பியா, கால் மேல கால் போட்டுப்பியா, பார்வதி எனக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா கொண்டு குத்துருவாங்களா உனக்கு? யாருகிட்ட? பார்வதி கிட்ட. நீங்க யாருகிட்ட பண்ணாலும் இதை பண்ண மாட்டாங்க. ஆனா இது நீங்க பார்வதி கிட்ட பண்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. பார்வதி சொல்லிட்டாங்க இந்த விஷயத்துல, நான் தண்ணி கொண்டு கொடுக்க மாட்டேன், நான் தரமாட்டேன் அப்படின்னு நம்ம தலை வருவாங்க. பார்வதி நீங்க பண்ணணும்ல, இங்க பாருங்க, அவங்க வேலை சொல்றது அவங்களோட ரூல்ஸ் தான், ஆனா அந்த வேலையை செய்யணுமா செய்யக்கூடாதுன்றது என்கிட்ட இருக்கு. அது ரூல் பிரேக்கிங்கா இருந்தாலும் எது இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்ப தலை சொல்லிடுவாங்க. இங்க பாருங்க ஆதிரை, அவங்க வேலை பண்ண மாட்டாங்களா, இது என்னோட நீங்க தான் வேலை வாங்கிக்கணும், அதுல என்ன இன்வால்வ் ஆக்காதீங்க அப்படின்னு நம்ம தலை சொல்லிடுவாங்க. அப்புறம் திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள போய் வியானாவும் இவங்களும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம எஃப்ஜே சொல்லுவாரு, பார்வதி பிக் பாஸ் ஹவுஸ் இது லக்ஸரி ரூம் கிளீன் பண்ணுங்க அப்படின்னா, இல்ல நானும் வியானாவும் ரெடி ஆயிட்டு வந்தாதான் பண்ணுவோம், நாங்க ரெடி ஆயிட்டு தான் வருவோம், நாங்க பண்ண மாட்டோம். என்ன எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இது பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு வேலை கொடுத்தா அதை பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு எஃப்ஜே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்றது கேளுங்க, பார்வதிக்காரும் சாப்பாடு கொடுக்காதீங்க அப்படின்னு, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, அதெல்லாம் கொடுக்க கூடாதுன்றதுல நீங்க சொல்லக்கூடாதுன்னு தலை சொன்னோன்னே, சரி அப்படி சாப்பாடு கொடுக்க கூடாது, இல்ல அது நீங்க சொல்ல முடியாது. அப்ப அவங்களுக்கு சாப்பாடு போடாதீங்க, அவங்க போட்டு சாப்பிட கூடாது தானே, அப்ப நீங்க போட்டு சாப்பிடாதீங்க, கிச்சன்ல நீங்க யாரும் உட்கார கூடாது, கிச்சன்ல இருந்து வெளியே உட்காருங்க அப்படின்னு நம்ம எஃப்ஜே சொல்லிடுவார். அந்த ஆளு ஒரு பைத்தியம் போல சூடான. ஆக்சுவலி இங்க தப்பு என்னமோ பார்வதி மேலதான், பார்வதி ஒழுங்கா வந்திருந்தாங்கன்னா இது இல்ல, பர்சனல் ஒர்க் வாங்கலாமா, அப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு அது பண்றதுக்கு இஷ்டம் இல்ல. பார்வதி வராம உங்களுக்கு ஒரு கேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த பைத்தியம் பண்ணதுல எஃப்ஜே பண்ண ரியாக்ஷன்ல இதெல்லாம் தப்பு இவன் மேல திரும்பிச்சு. எக்ஸாக்ட்லி அது அப்படி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, அது மட்டும் பர்சனல்
பார்வதி வந்து இல்ல முடியாதுன்னு லைட்டர் எல்லாம் தூக்கி வச்சுப்பாங்க இந்த எஃப்ஜே போயிட்டு லைட்டர் எல்லாம் சமைக்கலாம் கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப கெமிக்கு டென்ஷன் ஆயிடும். இங்க பாரு, நீ சமைக்க வேணாம்னு சொன்ன, நான் ஓரமா வந்து உட்காந்துட்டேன். நீ சொல்றதுக்கு நான் ரியாக்ட் பண்றேன்னா இல்லையா? நீ எப்படி கிச்சனோட பொருள் எல்லாம் எடுத்து எடுத்து ஒளிச்சு வச்சுப்ப, அதெல்லாம் நீ கிச்சன் பொருளை யாருமே தொடக்கூடாது. அப்படி தொடும் போது நீ எதுக்கு எடுப்பேன்னா, நான் எடுப்பேன். நான் சூப்பர் டீலக்ஸ், நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் பண்றதுதான் இங்க சட்டம். எஃப்ஜே வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஏ நீ போ அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவான். இங்க வந்து கெமி வந்து சண்டை போடுவான். அவன் வந்து என்ன மரியாதை இல்லாம பேசுறான், அவன் பேசுறது சரியில்லை, அவன் சாரி கேட்டே ஆகணும். அவன் சாரி கேட்டாதான் நான் இங்க சமைக்கவே ஆரம்பிப்பேன். மத்தவங்களுக்கு யாருக்குமே சமைக்க மாட்டேன்னு நம்ம பிரவீனும் நம்ம கெமியும் போராட்டத்துக்கு ஏங்க எல்லாத்துக்கும் போராட்டத்துக்குள்ள உட்காந்தீங்கன்னா என்னங்க பண்றதுன்னு உள்ளுக்குள்ள வந்து கிளீன் பண்றதுக்கு இவங்க சைட்ல கேப்ல இருக்கும் போது இவங்க கிளீன் பண்றதுக்குள்ள போயிடுவாங்க. நம்ம அதுக்குள்ள நீங்க ஓரமா சண்டை நடந்துகிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம வியானாக்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உள்ள கிளீன் பண்ண போயிடுவாங்க. ஆனா நம்ம பார்வதி ட்ரெஸ் போடாம உள்ள போயிடுவாங்க. உள்ள போனோடனே நம்ம தலை கூப்பிட்டு, இங்க பாருங்க பார்வதி, நீங்க ட்ரெஸ் போடாம உள்ள போயிட்டீங்க, அதுக்கு நீங்க தோப்பு காரணம் போடுங்கன்னா அவங்க சொல்றத கேட்டக்கூடாதா, அதனால அப்படி தோப்புக்காரன் ஒழுங்கா தோப்புக்காரனை போட்டாலே இந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. நான் அங்க குதிச்சு போடுறேன், இங்க குதிச்சு போடுறேன். ஆனா அது கொஞ்சம் என்டர்டைன். அது கூட கனி ஸ்போர்ட்டிவா எடுத்தது, அது ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்தது. பார்வதி பண்ணது ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு. அப்ப இவங்க 2 பேரும் உள்ள போய் பேசுவாங்க. என்ன சொன்னாங்க, சீக்கிரமா நம்மள எழுப்பி விட்டா சீக்கிரமா லஞ்ச் செஞ்சிருவேன்னு சொன்னாங்களா இல்லையா? சுபிக்ஷா, வியானா, பார்வதிலாம் சொன்னாங்கல்ல இல்லையா? நம்ம எப்பயும் எழுப்பி விட்டோம், இன்னும் அவங்க லஞ்ச் செய்யவே இல்லை, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு அந்த எஃப்ஜேக்கும் அந்த இந்த பிரச்சனை நடந்துச்சுல, அதை வந்து சபரி உள்ள பூந்து அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுவார். இங்க பாரு கெமி அப்படி சொல்ல முடியாதுல்ல, கெமிங்கிறது ஒரு ஓவர் உரிமை இருக்குல்ல, இது நாம கொடுத்த ஸ்பேஸ் தான். இது வந்து அவன் வந்து பர்சனலா சொல்லல, அவன் சூப்பர் டீலக்ஸ்க்கும் பிக் பாஸ்க்கும் சேர்த்த மாதிரி பேசிருக்கான். நீ அதை பர்சனலா எடுத்துக்காதன்னே அது எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான். உடனே எஃப்ஜே, நீ எல்லாம் வந்து எங்கிட்ட பேசாத, நீ போய் பண்ணாத, நீ எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவன் ஒரு மாதிரி செனாவிட்டா. அப்புறம் எப்படியோ வந்து சபரி வந்து டேய் நீ போய் தொலை, நான் இதை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் சபரி பேசி எப்படியோ கெமிக்கு புரிய வச்சு அதை நான் பண்ணிக்கிறேன், என்னையும் டீமையும் நான் வேற மாதிரி பாக்குறேன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுவானே இவங்க அந்த டைம்ல இன்னும் பண்ணவே இல்லை குக்கிங் அப்படின்னு இவங்க வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம விக்ரம் வந்து என்ன சொல்லுவாருன்னா, எஃப்ஜே கூப்பிட்டு சொல்லுவார், இங்க பாரு தம்பி, நீ பண்றதெல்லாம் கரெக்ட் தான், நீ வந்து என்ன பண்ற, சூப்பர் டீலக்ஸ் போனோடனே உன் பவரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ பவர் யூஸ் பண்றது ஒரு என்டர்டைன்மெண்டா யூஸ் பண்ணுடா, ஏன்டா இந்த மாதிரி கத்திக்கிட்டே யூஸ் பண்ற அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இல்ல நான் என்டர்டைன்மெண்டா கொடுக்க ரெடி தான், ஆனா அவங்க எது பண்ணாலும் பண்ணவே மாட்டேன்றாங்க, அதுவே பண்ண மாட்டாங்க. அப்ப எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க? அதுக்கு வந்து நம்ம விக்ரம் சொல்லுவோம், அதுதான்டா அவங்களோட அவங்களுக்கு இருக்கிற அட்டென்ஷன் அவங்களுக்கு போகுது, அட்டென்ஷன் தானே கரன்சி. கேம் பிளேவே நீங்க என்ன கொடுத்தாலும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்றதுதான் கேம் பிளேன்ற போது, அப்ப பண்றவங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை? நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்றவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி நீ பண்ணு 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 பண்ணுன்னு நீ சொல்லும் போது மத்தவங்கள பண்றவங்க எல்லாம் காணா போயிடுறாங்க. இப்ப அவங்க மட்டுமே லைட்ஸ் பிரசன்ட் வந்துச்சு, அவங்க மட்டுமே ஸ்கிரீன் பிரசன்ட் வந்துச்சு, இதனால மத்தவங்க எல்லாம் ஓவர் ஷேடோ ஆகுறாங்க. இப்ப மத்தவங்க எல்லாம் வேலை செய்யறாங்கல்ல, அவங்க எல்லாம் தெரியவே இல்லையே, இவங்க வந்து ஒரே ஆப்போஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணி ஆக்சுவலி இவங்க சும்மா இருக்கவங்கள அவங்க ஹீரோ ஆக்குறாங்க. ப்ரோமோல இருந்து ஃபுல்லா இவங்க தான் வராங்க, பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ட்டை நீங்க குறைக்கணும். அப்ப நீ பண்ண மாட்டியா, நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, நீ ஓரமா உட்காருன்னு குறைக்கணும். ஆனா நீங்க அதை பண்ணாம நீ பேச நான் கத்த நீ கத்த, நீங்க ஒரு லைம் லைட் கொடுக்குறீங்க, அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி பண்ணவே கூடாது, நீங்க ஏன் அப்படி விளையாட மாட்டீங்க அப்படின்னு விக்ரம் இது சொன்னது சூப்பர். ரியலி பாத்தீங்கன்னா எங்களாலேயே முடியல, என்னங்க 4 மூஞ்ச மட்டும் இந்த பிக் பாஸ்ல கிட்டத்தட்ட 18 எபிசோடா பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. மத்தவங்க எல்லாம் எங்கங்க இருக்காங்க, இவங்க வாய்ஸ் இவங்க கத்துறது எப்ப பார்த்தாலும் அதுவே காதல கேட்டுட்டு இருக்கு. இப்போ பார்வதி எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் எவ்வளவு பண்ணாலும் நம்ம வந்து பேசணும்னு பார்த்தா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்ப பார்வதியை ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்குது, என்ன நடக்கும் தெரியாது.
ஆனா மத்தவங்க பண்றாங்க, அதை ஏன் தெரிய மாட்டேது? ஏன்னா இவங்களோட சத்தம் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு லிட்டரலி எபிசோட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கத்துறதுலயே இருக்கு. என்னால சத்தியமா முடியல. லைவ் பாத்தியா? ஓகே, முடியல என்னால. அப்படியோ என்னாலே அப்படி எப்படா இது இப்படி. அப்ப நான் நினைக்கிறேன், வெளியில இருந்து பாக்குறேன் எனக்கே இப்படி இருக்கு. லிட்டரலி உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்ப எப்படி இருந்திருக்கோன்ற மாதிரிதான் எனக்கு இருக்கு. அதுல சிலது பார்வதி ஒரு ட்ரிகர் பண்ற மாதிரி ஒண்ணு செய்யறாங்க. சொல்றதே திருப்பி 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 அதை எப்படி இவங்க பேர் பண்றாங்கன்னே தெரியல. சத்தியமா என்னால டாஸ்க் கண்டினியூ பண்றாங்க. டாஸ்க் கண்டினியூ பண்ற போது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம QC வந்து அப்கிரேட் பண்றாங்க. நீங்க நேத்து பண்ண QC ரொம்ப போரா இருந்துச்சு, சோ அதனால உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி சில விஷயம் எல்லாம் பண்றோம். நீங்க வெறும் நான் சொன்ன 5 பாயிண்ட் மட்டும் வச்சு நீங்க QC பண்ணாம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்கன்னொடனே அப்புறம் அவங்களுக்கு சுத்தமா புரியல. அப்புறம் பிக் பாஸே ஒரு ரூல் கொடுத்துட்டாரு, ஏமா நீங்க QC டேபிள்லயே உட்கார்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. QC ஆபீசர்ஸை உபசரிப்பது ஜூஸ் ஓனர்ஸின் கடமை. நீங்க ஒர்க் ஸ்டேஷன் போய் அந்த ஒர்க் ஸ்டேஷன் கிளீனா இருக்கா, ஒர்க் ஸ்டேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அதை பார்த்து கூட நீங்க QC பண்ணலாம். அவங்களுக்கு அவங்க என்ன பெனிஃபிட் பண்றாங்க, உங்களுக்கும் என்ன டீலிங் இருக்கு, ஃபேவர் பண்ணி அத லஞ்சம் கொடுத்து ஃபேவர் பண்ணி நீங்க வந்து அப்படி கூட QC பண்ணலாம் அப்படின்ற ஏதாவது பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குங்க அப்படின்னு தான் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. அப்படின்னோடனே இவங்க ஆஹா இது போதாதா எனக்கு, இது போதுமே அப்படின்னு இன்னைக்கு மழை வந்ததுனால நம்மளோட ஜூஸ் ஃபேக்டரிய வந்து ஹால்ல வச்சுட்டாங்க. லீவ்ல வச்சோடனே நம்ம பார்வதியும் திவாகரும், ஓ ஜூஸ் ஃபேக்டரி இங்க இருக்கா, நாங்க எல்லாத்துலயும் வந்து செக் பண்ணுவோம், நாங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம்னா ஆல்ரெடி மார்னிங் நடந்த விஷயத்தினால அவ ஆட்டோமேட் டார்கெட்டே பாத்தீங்கன்னா ஆதிரையும் FJ தான். FJ டேபிள் FJ வந்து இந்த ஜூஸ் கலக்கிட்டு இருக்கா. இப்ப முடிய நல்லா விரிச்சு போட்டு அந்த ஜூஸ் டேபிள் மேல உட்காந்துக்கிட்டு, என்ன பண்றீங்க FJ, நான் பேசுறதெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்க, நீங்க திவாகருக்கே பேசிட்டு இருக்கீங்க. அவ சொல்றான், நான் ஜூஸ் கலக்கின்னு இருக்கிறேன், இது மேல உட்காராதீங்க, கீழே இறங்குங்க. நான் உட்காருவேன், ஏன்னா நான் குவாலிட்டி செக்கர், நான் வந்து QC பர்சன், நான் என்ன வேணா பண்ணுவேன். மேடம் நீங்க என்ன வேணா பண்ணலாம், அதுக்குன்னு உங்க டிக்கி கொண்டு வந்து சாப்பிடுற இடத்துலதான் உட்காருவீங்களா இருக்கலாம், அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நம்மளை திருப்பி அதே பாயிண்ட் அவுட் பண்றாங்களே. கீழே இறங்கிட்டா. கீழே இறங்கிட்டோடனே இது ஒரு பக்கம் போச்சா. அப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, நம்ம திவாகர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு யாருக்காச்சும் QC சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகணும்னா எனக்கு முட்டை குழம்பும் ரைஸும் பண்ணி கொடுத்தீங்கன்னா. சுபிக்ஷா உங்களுக்கு என்ன வேணும், முட்டை குழம்பு ரைஸ் தானே, நான் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போறதும். விக்ரம் வந்து ஆக்சுவலி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இது திறந்த உடனே போய் விக்ரம் போய் பிரவீன் ஒரு பக்கமும் விக்ரம் ஒரு பக்கமும் பாஞ்சிருவாரு. விக்ரம் போய் அவரோட உடம்பு போட்டு உட்காந்துருவாரு. உள்ள விட்டு கொஞ்சம் பேர் தான் எடுக்க முடியும். ஆனா எடுத்துட்டு வரும்போது நிறைய நசுங்கி வந்துருவாங்க. நிறைய பாட்டில். ஆமா, விக்ரமும் வியானாவும் பார்ட்னர்ஷிப் போட்டு வியானா வர பாவாடை கட்டியிருந்தா. அந்த பாவாடையில ஒரு பாட்டில் எடுத்து போட்டுக்கிட்டு இவர் வந்து ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே யாரும் பாட்டில் எடுக்காதீங்கன்ற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்தாரு. அப்ப வந்து என்ன சொல்லிட்டாங்க, தொழிலாளர்கள் கூட சப்போர்ட் பண்ணலாம், QC என்கரேஜ் பண்ணலாம்னு நீங்க எல்லாம் சொன்னாங்க. நான் என்ன பண்ணாலும் நீங்க பண்ணுவீங்களா? உடனே நம்ம விக்ரம் பேசினார், மேடம் நான் எங்க பாட்டில் கொஞ்சம் நசுங்கிடுச்சு, நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் பண்றேன், நீங்க வந்து எனக்கு வந்து கிளியர் பண்ணுங்க. நீங்க நடக்குதா போத்து என்ன பண்ணலாம், எனக்கு தூக்கிட்டு போன போல இருக்கு, அவ்வளவுதானே, வாங்க உங்க கை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே விக்ரம் எவ்வளவு சாஃப்டா விக்ரம் வந்து தூக்கிட்டு போய் சேர்ல உட்கார வைப்பாரு. நீங்க நிக்க கூடாது மேடம், உட்காரணும் அப்படின்னு சேர்ல உட்கார வைப்பாரு. ஐயோ அப்ப திவாகர் என்ன மட்டும் எதுவுமே பண்ண மாட்டீங்களே அப்படின்னா, திவாகர் சார் உடனே FJ சார் நான் கையெழுத்துறேன். பக்கம் வந்து ஆதிரை வந்து ஊட்டி ஊறது, இந்த சைடுல வந்து சபரி வந்து பார்வதி ஊட்டி ஊறது. அதுக்கப்புறம் வந்து மேகி பண்ண சொல்லுவாங்க இவங்க. பார்வதி போய் எனக்கு மேகி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நம்மளோட தலை வந்து மேகியை ஊட்டிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, திவாகர் எனக்கு ஒரு ஸ்பூன் ஊட்டுங்க வாங்க அப்படின்னு. திவாகர், அண்ணே நீ வாயை மூடுனே, இங்க நான் பாத்துட்டு இருக்கல, அது எனக்காக பண்ணது, அது நான் முதல்ல பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீ பண்ணு அப்படின்னு அவங்க ஃபுல்லா சாப்பிட்டுருவாங்க. கடைசி ஒரு வாயை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டை குழம்பு ரைஸும் வந்துச்சுல, அத ஆதிரைக்கு சபரி வந்து பாருக்கு ஊட்டிட்டு இருப்பாரு, திவாகருக்கு அந்த சைடு ஊட்டிட்டு இருப்பாங்க. பாரு வந்து அந்த டைம்ல FJ வந்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருப்பாங்க, நீங்க பண்றதுல சரி கிடையாது. FJ என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ நீ QC உனக்கு இது பண்ணலாம், அப்ப நான் ஓனர்ல என் தொழிலாளர் வந்து என்ன கையெழுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கையெழுத்து என்னென்னலாம் பாரு பண்றாலோ அதெல்லாம் FJ பண்ணிட்டு இருந்ததுல பண்ணுமே. போய் என்ன பண்ணுவாங்க, அந்த ஜூஸ் கலந்துப்பாங்களே அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமா ஊத்துவாங்க. உடனே ஆதிரை வந்து அது ஊத்து போறேன் அப்படின்வாங்க. அப்ப சொல்லுவாங்க, நீ ஊத்த கூடாது, நீங்க இதெல்லாம் டச் பண்ண கூடாது, நீ யாருமா வந்து பேசிட்டு இருக்கிறோமா, தொழிலாளிக்கு நான் தொழிலாளர் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை பேசுவாங்க.
அது ஒரு பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்கும் போது அந்த கேப்ல நம்ம தலைவன் பார்வதிக்கு வச்ச முட்டை குழம்பு அவரே சாப்பிட்டு முடிச்சாரு. அண்ணா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எப்பா இந்த ஆளை வச்சுக்கிட்டு நான் பண்ற பாடு அசிங்கமா இல்லையாடா? அசிங்கமா எனக்கு வச்ச சாப்பாட போய் நீ சாப்பிடுற, உனக்கு அசிங்கமா இல்லையேனா? அது ஒரு காமன் ஃபுட், அவ்வளவுதான். அது வந்து உனக்கு பாதி எனக்கு பாதி எல்லாம் கிடையாது, அது ஒரு காமன் ரேஷியோ. அதுதான் நான் சாப்பிட்டேன், உன்னோட சாப்பாடு ஒன்னும் சாப்பிடல அப்படின்னு நீ ஒரு முட்டை குழம்புக்காம ஒரு விஷயம் நான் செய்ய சொல்றேன் சாப்பிடுமானா பார்வதி கேட்க. அப்புறம் வந்து அதுல இருந்து அந்த காண்டுனால எஃப்ஜே கத்திட்டு இருப்பாங்க. எஃப்ஜே நீ வந்து ரொம்ப இது பண்ற, தொழிலாளர்கள் எல்லாம் வந்து நீ இது பண்ற அப்படின்னு அங்க இருந்து திவாகர் தொழிலாளர்களை டவுன் செய்யும் பார்வதி அவரு ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாரு. ஏய் நீ அவ ஏதாவது ஒண்ணு சொன்னா நீயே சொல்லணுன்றதுக்காகவே சொல்லுவியாயா அப்படின்ற மாதிரிதான் கேட்பாங்க. என்ன சபரி நீங்க வந்து நான் உங்க பாட்டில் இது பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்கன்னு சபரி என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து எனக்கு கொடுத்த பாட்டில் சேல் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் ஃபிளேவர் பண்ணுவேன், என்னால கியூசிக் பண்ண முடியாதுதான். அப்ப நான் நோட் பண்ணிட்டேன் உன் பாட்டில் எப்படி கியூசிக் போகுதுன்றத நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரம்யா வந்து கியூசில போய் உட்காரும் போது நம்ம ரம்யா வந்து வருவாங்க. ரம்யா வந்து பார்வதி கிட்ட பேசுவாங்க. பார்வதி இங்க பாரு, நான் வந்து நீங்க எல்லா பாட்டிலும் எனக்கு ஓகே பண்ணுங்க, ஓகே பண்ணீங்கன்னா எனக்கு அதிகமான காயின்ஸ் வந்துடும், அப்ப நான் வின் பண்ணிடுவேன். அப்ப நாமினேஷன் ஃப்ரீ பாஸ நான் உங்களுக்கு தரேன், நானும் நாமினேட் ஃப்ரீ ஆயிடுவேன், உங்களுக்கும் நான் தந்துருவேன் அப்படின்னு பண்ணிடுறேன். அந்த டீலிங் பண்ணிக்கலாம். பார்வதிக்கு அந்த டீலிங் பிடிச்சிச்சு. ஆல்ரெடி ஃப்ரீ பாஸ் இருக்கு, நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு ஃப்ரீ பாஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். திவாகர் வந்து அது எப்படி பாரு, அதெல்லாம் முடியாது பாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா பார்வதி வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்காரு, திவாகர் லக்ஸரி ஹவுஸ்ல இருக்காரு. ஆல்ரெடி அவர் 50% பாஸ் இருக்கு, அதனால அவர் அடுத்த வாட்டியும் பாஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவர் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது பாரு. நீ ஒருத்தரை பண்ணினா அவர் என்ன சொல்ற, நீ ஒருத்தரை பண்ணீங்கன்னா நான் ஒருத்தரை பண்ணேன், நீ வந்து சுபிக்ஷாவை நான் சுபிக்ஷாவையும் நான் ஓகே பண்றேன், நீ ரம்யா பண்ணினா நான் சுபிக்ஷா பண்றேன், நீ எஃப்ஜே ரிஜெக்ட் பண்ணு, நான் எஃப்ஜே ரிஜெக்ட் பண்றேன், நீ வினோத்தை ரிஜெக்ட் பண்ணு. இவங்க ரெண்டு பேரோட பர்சனல் இதுல வினோத்தையும் எஃப்ஜே ரிஜெக்ட் பண்ணுன்றதுதான் ஃபுல் டார்கெட் வந்து இதுதான், வெஞ்சன்ஸ் தான். ஆக்சுவலி வந்து கேம் வந்து ஒன்னு ப்ராப்பரா பண்ண மாதிரி தெரியவே இல்லை. குவாலிட்டி செக் பார்வதி திருப்பி சொல்றேன், அண்ணே நான் சொல்றத புரிஞ்சுக்கோனே, எனக்கு அந்த டாஸ்க் வேணும்னு நான் சொல்ற மாதிரி விளையாடுங்க. அவர் சொல்றாரு, இல்ல பாரு எப்ப பார்த்தாலும் நீ சொல்ற மாதிரியே விளையாட வேண்டியதா இருக்கு, என்ன பாரு அப்படின்னா நீ ஒருத்தை பண்ணு நான் ஒண்ணு பண்றேன், நான் ஒரு கியூசி நீ ஒரு கியூசி. அவளுக்கு என்னன்னா, அவளுக்கு நாமினேஷன் பாஸ் வேணும், அதனால அவ வந்து கத்தி அவரை வந்து நான் சொல்றத மட்டும் நீ கேளு, நீ உனக்கு ஒன்னும் தெரியாது, நான் சொல்றத மட்டும் கேளு, நான் எப்ப பாரு உனக்கு சப்போர்ட் பண்றேன். அங்க இருந்து போடி போய் சோஃபால உட்காந்து சோஃபால இருக்க தலைக்கணையெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சு, எப்ப பாரு என்னையே நீ நான் உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்றியா, இருக்கிறவனுங்க எல்லாரும் குத்துறானுங்க என்ன, ஆனா நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் ரம்யாக்கா ஓகே பண்றேன்னா நீ ஓகே பண்ண, அதெல்லாம் ஒரு டீல் பண்ணிருக்கோம்ல. அது எப்படி பாரு, நான் வந்து நீ ஒரு கியூசி நான் ஒரு கியூசி, நீ 50% நான் ஒரு 50%. அவ்வளவுதான் உண்மை, அவ்வளவுதான்டா. இவ்வளவு நேரம் கத்தி பண்ணு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் தூக்கி போட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. அவ வந்து கத்தி போயிடும், புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. அங்க இருந்து எஃப்ஜி அங்க இருந்து ஓடி வந்து, சார் உங்களுக்காக நான் ப்ரோமோ கேண்டட் கொண்டு வந்திருக்கேன் சார், நீங்க அவ வந்து அவ ஒண்ணு கடுப்பாயிடுவா. நாங்க இமோஷனலா பேசிட்டு இருக்க, இந்த எஃப்ஜே வார வந்து கடுப்பாயிடுவா. நீங்க எல்லாம் போங்க, ஓனர் எல்லாம் இங்க இருந்து போங்க. சார் ஓனர் எல்லாம் இங்க இருக்கலாம் மேடம், போகணும்னு அவசியம் கிடையாது. உடனே வந்து திவாகர் ஜாலி ஆயிடுவாரு, நான் சாப்பிடுவேன் எல்லாம் பண்ணா இந்த சாப்பாடு கொஞ்சம் ஊட்டுங்க, இந்த சாப்பாடு கொஞ்சம் ஊட்டுங்கன்னு அவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவளும் அண்ணே 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 நான் சொல்றது கேளுனே, அண்ணே அண்ணே இல்லண்ணே இவங்க எல்லாம் அண்ணே அண்ணேன்னு கொஞ்சம் தள்ளி வைங்க, நீங்க ஓனர் தானே, இவரை கொஞ்சம் தள்ளி ஊட்டுமா. அவரு பார்வதி கண்டுக்கவே மாட்டேன், இக்னோர் பண்ணிடுவாரு. அவ்வளவுதான் செம்ம கொண்டுட்டேன் நானு, அவ்வளவுதான் உங்களெல்லாம் என்ன பண்றேன்னு பாருன்னு போய் கியூசி டேபிள்ல உட்காந்துட்டு கியூசி பண்ணலாம் வாங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் வினோத் வருவாரு. வினோத் வந்தோடனே ஆல்ரெடி இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க வினோத்தை ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணோன்றதுதான். ஆனா போனா போட்டுமே ஒரு 3 பாட்டில் மட்டும் ரிஜெக்ட் அப்ரூவல் பண்ணிட்டு மீதி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்து ரிஜெக்ட் பண்ணது கூட கிடையாது, ஓபன் பண்ணி அந்த தண்ணியை ஊத்திடுறாங்க. ஏய் ரிஜெக்ட் பண்றதுனா பொறுமையா வேடா, அது எதுக்கு தண்ணியில ஊத்துனா அப்படித்தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்தாங்க. எஃப்ஜே வரதுக்கு முன்னாடி பார்வதிங்க ஒரே ஒரு பாட்டில் தான் அப்ரூவ் பண்ணோம், இது எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடு அப்படின்னு அவங்க பேசி. எஃப்ஜே அங்க இருக்காரு, இங்க பேசுறேன். எஃப்ஜே நீங்க பண்றதா பண்ணுங்கடா அப்படின்னு எஃப்ஜே பாட்டில் மட்டும் ஒரு 2 பாட்டில் அப்ரூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஆதிரியை வந்தோம். ஆதிரியை வந்து 2 பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரே ஜூஸை தான் கலக்கி எல்லாத்துலயும் ஊத்திருப்பாங்க. இதுல நல்லா ஸ்மெல் வருது, டேஸ்ட் நல்லா இருக்கு.
அடுத்த பாட்டு இல்ல ஸ்மெல்லே வரல ஏங்க எப்படிங்க ஒரே பாட்டு ஒரே இதுதானே கலக்கி ஊத்திருப்பாங்க. அது எப்படிங்க ஒண்ணுல ஸ்மெல் வருது ஒண்ணுல ஸ்மெல் அவ வருது? கேப்பா எப்படி பண்ணீங்க சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, நீங்க வந்து எங்க கூட கம்யூனிகேஷன் சரியா வச்சுக்காத காரணத்துக்காக ஐபிஆர் நீங்க வந்து ஐபிஆர் வந்து இதுவா இருக்கு அப்படின்னா ஐபிஆர் என்னங்க? இன் பர்சன் ரிலேஷன்ஷிப். இன் பர்சன் ரிலேஷன்ஷிப்னா இதெல்லாம் கிரைட்டீரியா கிடையாது. நீ என்ன பண்ணுமா நாங்க என்ன வேணா கிரைட்டீரியாலும் பண்ணுவாங்க, அதனால உன்னை ரிஜெக்ட் பண்றேங்க அப்படின்னு அந்த பொண்ணு அவ வந்து ஊத்திடுவா. அவ்வளவுதான் அதிரிக்கோ வந்து நீ ஊத்துறியா எதுவுமே இந்த செலக்ட் பண்ண வேணாண்டி எல்லாத்தையும் போட்டு தூக்கி போட்டோடனே உடனே அந்த பக்கம் இருந்த இல்ல உடைச்சிருவா. எல்லாத்தையும் போட்டு உடைச்சோடனே எல்லாரும் ஆதிரி அதை டென்ஷன் ஆகாதுன்னு அங்க திவாகர் ஆதிரை நான் உனக்கு சப்போர்ட் பண்றேமா உடனே அண்ணா சும்மா இருந்தோம் நான் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேல. அப்படி பண்ணக்கூடாது, தப்புமா, அது பண்ணக்கூடாது. ஒருத்தர் மட்டும் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு, அது தப்புமா. அதிரை நான் வர அதிரை உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அண்ணா, நான் சொல்றதை கேளு அப்படின்னு இவங்க எல்லாரும் வந்து இதுதான் எல்லாமே தப்பு, நீங்க பண்றது எல்லாமே தப்பு. வினோத்தோட வந்து வினோத் உள்ள பூந்துருவாரு, எல்லாரும் பூந்துட்டு இது எல்லாமே தப்பு, அப்ப இந்த பாட்டுல ஊத்து அந்த பாட்டுல ஊத்து. கலை ஒரு பைத்தியக்காரன் என்ன பண்ணா, சும்மா இல்லாம அங்க இருக்க டேபிள தள்ளி விட்டான், காலை புடிச்சு இழுத்து விட்டு தள்ளி விட்டு எல்லாமே போன வாரம் எல்லாம் தெரியலன்னு சொன்னோன்னே ஏதோ பண்றீங்க போல. பண்ணுங்க எல்லாரும் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. அவங்க எல்லாமே தப்பு பண்றாங்க, அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால தான் நாங்க பண்ணோம். அவ்வளவு கஷ்டப்படி அடிப்படை தள்ளி விட்டேன். அதுக்கப்புறம் திவாகர் பின்னாடி ஆதிரை பின்னாடி போறோம். ஆதிரை நான் சொல்றது கேளு ஆதிரை, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஐயோ போங்க, நீங்க ரொம்ப நியாயமே இல்லாம பண்றீங்க, என்னாலதான் இந்த மாதிரி சகிச்சுக்க முடியாது, நீங்க எல்லாத்துக்கும் ரிஜெக்ட் பண்றதுக்கு நானே ரிஜெக்ட் பண்ணிட்டு போய்க்கிறேன், நீங்க விடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம பார்வதி வந்து என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி இப்ப அவங்க இந்த கலை தான் வந்து எஃப்ஜேக்கு வந்து இந்த கையெல்லாம் அமுத்தி விடுவாரு, அவர் தான் என்னோட முதலாளின்னு சொல்லுங்க. அப்ப கலை இவன் தொழிலாளி, இது வந்து டிசிப்ளின் ஆக்ட். ஓகே ஊத்து ஒன்னு ரெண்டு ஆதியம் கொண்டு போய் ஊத்திடுவாங்க, அப்ரூவ் பண்ணதை இது பண்ணிடுவாங்க. அப்ப கூட இவர் கேட்பாரு ஏமா பண்ற, இல்ல அது இவன் வந்து தொழிலாளி ஊத்திட்டான். டேய் கலை எல்லாருக்கும் தானே பாட்டில் குத்தா, அப்படி நீ ஊத்துவேன்னா அதெல்லாம் கிடையாது, எனக்கு வந்து ஊத்தணும், எனக்கு எஃப்ஜேவை பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்து ஊத்திடுவாங்க. அப்போ உடனே திவாகர் வந்து அதெல்லாம் தப்பு பார்வதி, அப்புறம் சபரியும் தப்பு அப்படின்னு என்ன பண்ணிட்டா, சபரியெல்லாம் செலக்ட் பண்ணி இருக்கோம் அது எடுத்து ஊத்துவாங்க, அது வினோத் ஓபன் பண்ணி ஊத்தி விட்டுருவாரு. அப்ப வினோத் கேப்பா, சபரி கேப்பா, சபரி ரொம்ப நேரம் பொறுமையா இருப்பா, சபரி அப்ப கேப்பா அவன் வரவே இல்லை, அந்த பிரச்சனை இல்ல பண்ண இல்ல அவர் எந்த ஊத்துறாரு வந்து ஊத்த எல்லாத்தையும் ஊத்திட்டு இருப்பாங்க. ஆனா பாவிகளா ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு, அதெல்லாம் நீ வினோத்தை கேட்டுக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா, ஏன்னா நான் என்னடா பண்ணேன், என்ன ஊத்துனீங்க அப்படின்னு. அப்புறம் திவாகர் வருவாரு, பார்வதி நீ பண்ண தப்பு பார்வதி, நீ ஏன் இப்படி அப்ரூவ் பண்ணதை எப்படி நீ எடுப்பேன்னா, நான் பண்ணுவேன், நான் சொல்றதான் செய்வேன், நீ வந்து நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேற அப்படின்னா நான் உன் கூட இருக்கு வேலை செய்யறது இருக்க வேண்டாம், தூக்கி போட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு பார்வதி பாட்டு வந்து சண்டை போட்டு போயிடுவாங்க. முன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுத்தையும் பண்ண முடியல, நீ எல்லாம் நான் பேசுறத கேக்குறியா, நீ கியூசியா பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அவ பின்னாடியே பாரு என்ன பாரு நீ ஒண்ணு பண்ண அவளை பண்ணும் பாரு, அதேதான் சொல்லுவாரு. கியூட்டா இருக்கும் அவர் பேசுறது. ஆனா ஆக்சுவலி திவாகர் இதே வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப எகிரிப்பாரு. பட் பாருன்ற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக அவர் இன்னுமே எல்லாத்துக்கும் பொறுத்து போறாரு. அந்த விஷயத்த திவாகர் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பாசிட்டிவ். ஆமா, போய் திருப்பி போய் கெஞ்சுவாரு, இல்ல பாரு வா பாரு நம்ம ஒண்ணா சேர்ந்து சாப்பாடுக்கு தானே பரோடா சாப்பாடு செய்ய சொல்ற பாரு, என்ன நான் ஒண்ணு பண்ணா என்ன பண்ண விடுனா, இல்லன்னா என்ன விடுனா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போ சப்போர்ட் பண்ணு, நீ தான் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவல்ல, அவங்கதான் உனக்கு எல்லாமே நல்லா பண்றாங்கல்ல, நிறைய சாப்பாடு எல்லாம் குடுக்குறாங்க, சாரியா சாப்பாடுக்காகவா பாரு நீ இப்படி பேசுற, ஆமா உனக்கு சாப்பாடு கொடுத்துதானே எல்லாம் மைக்க வச்சிருக்காங்க, உனக்கு கூட நிறைய சாப்பாடு கொடுக்கலையா அப்படின்னு சாப்பாடு கொடுக்கலையா அப்படின்னு திவாகர் கத்த ஆரம்பிச்சிருவாரு. கடைசியில போய் கனி போய் உள்ள போய் பாரு கிட்ட கேட்பாங்க, பாரு இப்ப நீங்க வரலன்னா வந்து இது தப்பாயிடும், கியூசியா வந்து நீங்க வந்து இதெல்லாம் பண்ணணும், இது உங்களோட. அவ வந்து நிக்கவே மாட்டா, அவ பாட்டு போயிட்டே இருப்பா, நான் அவ பின்னாடியே நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா பேசிக்கிட்டே போவாங்க. அவ நான் முடியாது, என்னால பண்ண முடியாது, ஏன் இது எனக்கு இப்படித்தான் பண்ணும், நீங்க மரியாதை கொடுக்கலாம் பண்ண முடியாது, சொன்ன வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு அவ போயிடுவா.
அதுக்கப்புறம் திவாகர் என்ன பண்ணுவாருன்னா பைக்ல போய் இந்த மாதிரி பாரு வந்து ரிஜெக்ட் அவங்க வந்து QC பதிவு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பேட்ச் எல்லாம் தூக்கி போட்டாங்க. நானா சில விஷயம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இத நான் மட்டும் பண்ணி இது பண்றேன் QC பண்றேன். பாரு பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க, நானே பண்ணிருட்டேன் ஓகேவா பிக் பாஸ்னு சொல்லிட்டு மைக்ல வந்து போய் பேசுவார். இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னும் சண்டை முடியல. இன்னும் லைவ்ல ஆக்சுவலி சண்டை போயிட்டு இருக்கு. இத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எந்த அளவுக்கு இந்த சண்டை முடியுதா இல்ல இந்த டாஸ்க் இதோட நிறுத்திட்டாங்களா, இந்த டாஸ்க் கண்டினியூ ஆகுதான்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from Sassy Sangeeta. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Bye.